இந்த வீக் குக் வித் கோமாளியில் வித்யுலேகாவும் குரேஷியும் அவங்களும் சேர்ந்து ஒரு சூப்பரான சேப்பங்கிழங்கு பாம்பே வடா பாவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் இந்த ஸ்ட்ரீட் சைடில் காளான் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பாம்பேயில் இந்த வடா பாவ் ரெசிபி ரொம்ப பாப்புலர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. பட் நாம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சேப்பங்கிழங்கு வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேப்பங்கிழங்க வேக வச்சிடலாம். நான் ஒரு 6லேருந்து 7 சேப்பங்கிழங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்ம இதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்போ தோல் எடுத்ததுக்கப்புறம் நான் அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டிலாம் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல சேப்பங்கிழங்கு, அதை சேர்த்துடலாம். உப்பு நான் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன், அதனால நான் இப்போ சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆல்ரெடி வேக வச்ச கிழங்கு தான், ஸோ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதக்கினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. கட்டிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக வீட்டில் போண்டாலாம் சுடும்போது ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சுட வச்சுட்ட போண்டா போடுறதுக்கு அந்த சூடான எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம முறுக்கெல்லாம் சுடும்போது கூட இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துப்போம். அப்படி சேர்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் நான் அந்த சூடாக இருக்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேப்பங்கிழங்கும் ஆறிடுச்சு. ஸோ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன போண்டாக்கெலாம் போடுவோம்ல, அந்த சைஸ் அளவுக்கு நான் உருட்டி எடுத்திருக்கேன். எனக்கு இன்றைக்கி மொத்தமாக 5 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நம்மளோட சேப்பங்கிழங்கை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சேப்பங்கிழங்கை பொரித்து எடுத்துடலாம். நார்மலாக போண்டா பொரிப்போம்ல, அந்த மாதிரி தான். 2 சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வரணும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரணும். இந்த மாதிரி உதிரி உதிராக இருக்கிறத வச்சு நம்ம வடா பாவ் பவுடர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதோடு சேர்த்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கும், ஸோ இந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வடா பாவ் பவுடர் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டையை இந்த மாதிரி வாணலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த பொடியில் பூண்டு ரொம்ப முக்கியம், ஸோ ஒரு 7லேருந்து 8 பல்லாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த பொடியை கொஞ்சம் தண்ணியாக சட்னி மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வேணும்னா அரைக்கும் போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சட்னியாக பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொடி மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டேன், கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட், நம்ம போண்டா போட்டப்போ உதிராக வந்துச்சுல்ல, அதை சேர்த்து அரைச்சாதான் இந்த வடா பாவ் பவுடருக்கு செம்ம டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சாட் சட்னி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கையளவுக்கு புதினாவை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சைப்பழ சாறு,
ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அடுத்து அந்த சாட்டில் வர புளிப்பு சட்னி பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம், 8 பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன், கொட்டை எடுத்துருங்க. ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பேனில் சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்ச உடனே இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சதில் அந்த பேரிச்சப்பழக்கு மேலே இருக்கும்ல அந்த தோல், அதுக்கப்புறம் புளியில் இருக்க நார்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வடா பாவை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் நார்மலாக கடையில் கிடைக்க உள்ள பாவ் பாஜிக்கான ப்ரெட்டு, அந்த ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பீஸ் வந்து 18 ருபீஸ் அளவுக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு பீஸை கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம சுட்ட அந்த போண்டா வைக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட க்ரீன் சட்னி அண்ட் நம்ம பண்ண அந்த புளிப்பு சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அடுத்து புளிப்பு சட்னியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம பண்ண அந்த பாவ் பாஜி பவுடர், இது நீங்கள் சட்னியாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பவுடராக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே அந்த சேப்பங்கிழங்கு போண்டா அண்ட் நம்ம பொரிச்சு எடுத்தோம்ல அந்த பச்சை மிளகாய் வச்சிடலாம். இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஓமப்பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாம்பே சேப்பங்கிழங்கு வடா பாவ் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது இந்த சாட் சட்னியோடு சேர்த்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் வர ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.